இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத வசனங்களை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பவுல் அவருடைய நிருபங்களிலே 2 பகுதியாக அவருடைய நிருபத்தை எழுதுவார். முதல் பகுதி ஆர்த்தோடாக்சி, இரண்டாவது பகுதி ஆர்த்தோபிராக்சி. அதாவது முதல் பகுதி என்னன்னா, தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தோம், தேவன் நமக்காக செய்தவை என்ன, கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதெல்லாம் முதல் 11 அதிகாரங்களிலே அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். 12வது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு கிறிஸ்தவராக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராக, இயேசு கிறிஸ்துவுடைய சீடனாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் 12ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்கிறது. அப்ப இந்த 12ஆம் அதிகாரத்திலே என்ன பார்த்தோம்? அவர் சொல்றாரு, உங்கள் சரீரத்தை என்ன பண்ணுமா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரீரம் அப்படின்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க ஆண்டவருக்கு ஜீவ பலியா என்ன பண்றீங்க, ஒப்பு கொடுக்குறீங்க. ஜீவ பலினா என்ன அர்த்தம்? எல்லா நேரமும் இந்த சரீரம் யாருக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அதுல பாருங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. இந்த சரீரத்தை பரிசுத்தமாக நாம் என்ன பண்ண வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தினால் என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. இந்த சரீரத்துக்கும் தீமை செய்யக்கூடாது, இந்த சரீரத்தினால மற்றவங்களும் என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. அப்புறம் தேவனுக்கு பிரியம், இந்த சரீரத்தை தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ண வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ எந்த ஒரு காரியமானாலும் அளவுக்கு அதிகமாய் போனால் அது சரீரத்துக்கு என்ன உண்டாக்கும், கேடு உண்டாக்கும். வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேனை மட்டாய் என்ன பண்ணு, சாப்பிடு. தேன் நல்லதா? நல்லது. ஆனா அதை எப்படி சாப்பிடணுமா, அளவா சாப்பிடணும். இல்லைன்னா அது நமக்கு என்னவா மாறிடும், உயிருக்கு ஆபத்தாக மாறிடும், அல்லது விஷமாக மாறிடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் உண்டு. அப்படின்னா என்ன? நெய் அப்படின்னா என்ன நெய்? பசுவின் நெய். ஆ என்றால் பசு. நமக்கு ஆவின் பால் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அது என்ன பாலாம்? பசுவின் பால். நெய் அப்படின்னா என்னன்னா பசுவின் நெய். பசுவின் நெய்யை சாப்பிடுவதற்கு ஒரு காலம் உண்டு. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 40 வயசு வரைக்கும் எதை சாப்பிடலாம், நல்ல நெய் ஊத்தி சாப்பிடலாம். அப்புறம் பூ நெய்க்கு ஒரு காலம் உண்டு. பூ நெய்னா என்னது? பூனை கிடையாது, பூ நெய், தேன். பூல இருந்து வர நெய் தான் என்னது, தேன். இந்த தேனி போய் என்ன பண்ணுது, ஒவ்வொரு பூல போய் உட்கார்ந்து தேன் எடுக்குது. அப்ப அந்த பூ நெய் அப்படின்னா என்ன அர்த்தம், தேன். 40 வயசுக்கு மேல எதை சாப்பிடணும், தேன் நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும், பாட்டிலா எடுத்து குடிக்கிறது இல்ல. சர்க்கரைக்கு பதிலாக எதை ஊத்தி சாப்பிடணும், தேன் ஊத்தி சாப்பிடணும். அது உடம்புக்கு என்னது, நல்லது. அளவா சாப்பிடணும். அப்போ நம்முடைய சரீரத்தை நாம் பாவிக்கணும் அப்படின்னும் போது எதுவானாலும் எப்படி இருக்கணும், அளவா இருக்கணும். பிரியாணி சாப்பிட்றீங்களா, எப்படி சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. ஸ்வீட் சாப்பிட்றீங்களா, எப்படி சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. என்ன, உடம்ப நம்ம என்ன பண்ணணும், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பழமொழி இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க செல்வம் அழியாம இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். உங்க உடம்புல நிறைய நோய் இருந்தா உங்க செல்வம் சீக்கிரமா என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும். அப்படின்னா என்ன, நீங்க உங்க உடம்ப சரி பண்றதுக்கே என்ன பண்ணுவீங்க, காசு செலவு பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த செலவு பண்றது என்ன ஆகாது, நிக்கவே நிக்காது. அப்போ ஆரோக்கியமான சரீரத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த சரீரத்தை நாம் ஆரோக்கியமா என்ன பண்ணணும், பாதுகாக்கணும், பரிசுத்தமா பாதுகாக்கணும், தேவனுக்கு பிரியமா என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த
வேஷம் தரிக்க கூடாது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அந்த காலத்துல ரோமாபுரியில வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட சுபாவத்தோடு வாழ்ந்தார்கள், அப்படி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. அதுக்குதான் நிறைய உதாரணங்களை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்ன? முதல்ல என்ன சொல்றாரு பவுல்? உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரத்தை மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். ஆனா உலகத்துல அப்படி என்ன பண்ண மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறத அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. இப்போ ஆண்டவர் உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல கிஃப்ட் ஒருத்தருக்கு இருக்குது, பேச்சு திறமை இருக்குது, அல்லது நிறைய திறமைகள் வச்சிருக்கிறார். ஆனா அவரு அந்த திறமைய தனக்காக என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவாரு. மற்றவங்களுக்காக என்ன பண்ண மாட்டார்? பயன்படுத்த மாட்டார். ஆனா பவுல் சொல்றாரு, திருச்சபையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை திருச்சபையினுடைய பயன்பாட்டுக்காக அல்லது திருச்சபையில் இருக்கிற மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக அதை என்ன பண்ணணும்? பயன்படுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, அடுத்தது என்ன சொல்றாரு? உங்கள் அன்பு மாயமற்ற அன்பாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். நாம் சகோதர சிநேகத்திலே ஒருவரோடு ஒருவர் எப்படி இருக்கணும்? பட்சமாய் இருக்க வேண்டும். கனம் பண்ணுவதிலே ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு என்னப்பட வேண்டும்? சேவை செய்ய வேண்டும். அப்புறம் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்க வேண்டும். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்நியரை உபசரிக்க வேண்டும். இதெல்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். என்ன சொல்றாரு? ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். யாரையும் என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. போன வாரம் இதை தான் நான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணிட்டு நானு குடும்பம் எல்லாம் சேர்ந்து எங்க போயிட்டோம்? மதுரைக்கு போனோம். எதுக்கு போனோம்னா என்னுடைய மகளுடைய சர்டிபிகேட்டை வாங்குறதுக்காக போனோம். ஸோ மதுரை நைட்டு நாங்கள் போய் மதுரையை சேர்ந்துட்டு அடுத்த நாள் காலையில் 9:30 மணிக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுது. நாங்கள் எல்லாம் கிளம்பி காலேஜுக்கு போயிட்டோம் 9:30 மணிக்கு. இப்போ அந்த காலேஜில் எங்களுக்கு என்ன கொடுக்கணும்? சர்டிஃபிகேட் கொடுக்கணும். லெட்டர்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டோம். அவங்க சொல்றாங்க, பிரின்சிபல் இன்னும் வரல, அவர் எத்தனை மணிக்கு வருவார்? 11 மணிக்கு வருவார், வெயிட் பண்ணுங்கன்னாங்க. ஸோ 9:30 மணிலேருந்து எது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்? 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். பிரின்சிபல் வரல. 12 மணி ஆச்சு, பிரின்சிபல் வரல. 1 மணி ஆச்சு, பிரின்சிபல் வரல. என்ன தோணும்? இந்த நபர் நல்லா இருப்பாரா? நம்மளை எவ்வளவு நேரம் காக்க வச்சிருக்கிறார். என்ன வரும்? டென்ஷன் ஆகுது. அவரை திட்டணும்னு என்ன பண்ணுது? தோணுது. இன்னொரு வசனம் சொல்லுது, இப்பதான் நேத்து என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். என்ன பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன பண்ணுங்கள்? ஆசீர்வதி. இப்ப அவரு நம்மளை என்ன பண்றாரு? துன்பப்படுத்துறாரு. என்ன துன்பப்படுத்துறாரு? 9:30 1 வரைக்கும் காக்க வச்சிருக்கிறார். 1 மணிக்கு வந்துட்டாரா? வரல. எத்தனை மணிக்கு திரும்ப வந்தாரு? 4:30 மணிக்கு வந்தார். 9:30 மணிலேருந்து 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 6 மணி நேரம் அந்த காலேஜில் உட்காந்துருக்கிறோம். மத்தியானம் கூட சாப்பிடல. எங்கடா போயிட்டா திடீர்னு வந்துட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் கையெழுத்து போட்டு என்ன பண்றாரு? டிசி சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீடு வந்து சேர்ந்தோம். அப்போ அந்த 9:30 4:30 வரைக்கும் எங்களுக்கு என்னது? துன்பம். என்ன தோணுது? அவரை திட்டணும்னு தோணுது. அவர் பேர் வேற நல்ல சிவம். எனக்கு மனசுல வருது, இவர் நல்ல சிவமா கெட்ட சிவமா? நம்மளை இப்படி காக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வசனம் என்ன சொல்லி இருக்குது? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களை என்ன பண்ணாதீங்க? சபியாதிருங்கள்.
சில நேரத்துல நம்ம ஒண்ணு செய்யணும்னு நம்ம ஒண்ணு பிரசங்கம் பண்ணும்போது அடுத்த நாளே நமக்கு என்ன வருது? டெஸ்ட் வருது. எனக்கு வருது டெஸ்ட். அந்த மாதிரி நிறைய முறை வந்திருக்குது. நான் போன சண்டே தான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். மண்டேவே எனக்கு என்ன வந்துடும்? டெஸ்ட் வந்துடும். இல்ல சண்டே மத்தியானம் அல்லது ஈவினிங்கே என்ன வந்துடும்? டெஸ்ட் வந்துடும். ஸோ என்ன டெஸ்ட் ஆண்டவர் எனக்கு வைக்கிறாரு? நீ பேசி இருக்கிறல, பிரசங்கம் பண்ணி இருக்கிறல, நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகுறியா? போன மண்டே பாஸ் ஆயிட்டேன். இன்னும் வரக்கூடிய எத்தனை துன்பங்கள் எனக்கு வரப்போதோ எனக்கு தெரியாது. எல்லாத்துலயும் என்ன பண்ணணும்? பாஸ் ஆகணும். நமக்கு என்ன வரும்? துன்பம் வரும். நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அடுத்தது, சந்தோஷப்படுகிறவர்களோடு என்ன பண்ண வேண்டுமாம்? சந்தோஷப்பட வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு முன்னாடி சிலர் சந்தோஷப்பட்டுட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது? நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா சந்தோஷப்படுகிறவர்களோடு என்ன பண்ண வேண்டும்? சந்தோஷப்பட வேண்டும். துக்கப்படுகிறவர்கள், அழுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், அவர்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ண வேண்டும்? துயரப்பட வேண்டும். இதெல்லாம் எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, 1ஆம் நூற்றாண்டுல உபத்திரவம், கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம், திருச்சபையில குழப்பம், இந்த சூழ்நிலையில இதெல்லாம் என்ன பண்றாரு? சொல்றார். அடுத்தது, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். சோ நம்ம எப்படி நம்மளை நினைக்க கூடாதான்? நான் தான் இந்த திருச்சபையில யாரு? மிகப்பெரிய அறிவாளி, என்னை விட அறிவாளி வேற யாரும் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. அதே மாதிரி திருச்சபையிலே ரொம்ப சிறிய காரியங்களை செய்யக்கூடியவர்களோடு கூடவும் எப்படி இருக்கணுமா? நட்போடு இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லாரோடு கூட நாம் எப்படி பழகணும்? நட்போடு, அன்போடு நாம் என்ன பண்ண வேண்டும்? பழக வேண்டும். சரிங்களா? அடுத்தது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். சோ தீமைக்கு என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நடந்துக்கணுமா? நல்ல செயல்களை செய்கிறவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கிறோம், நம்ம 2 கண்ணால பார்க்கிறோம். நம்மளை எத்தனை கண்ணு பார்க்குது? 1000 கண்ணுகள் நம்மை பார்க்குது. எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நடந்துக்கணுமா? யோக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கூடுமானால், அதை இங்க போட்டிருக்கிறார். என்னது? கூடுமானால், உங்களால் முடிந்தால் யாவரோடும், எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவங்களுக்கு. சோ நம்ம இந்த திருச்சபை இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற வீடு, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம யார் யாரோடெல்லாம் பழகிறோமோ எல்லாரோட எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். அதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், கூடுமானால், உங்களால் முடிந்தால் யாவரோடும் எப்படி இருங்க? சமாதானமா இருங்க. அப்புறம், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஆகவே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பழி வாங்கக்கூடாது. நம்ம யாரையும் பழிக்கு பழி வாங்க கூடாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, சில சூழ்நிலையில கணவன் மனைவியை பழி வாங்குறார், மனைவி கணவனை பழி வாங்குறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை பழி வாங்குறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை பழி வாங்குறாங்க, திருச்சபையில விசுவாசிகள் போதகரை பழி வாங்குறாங்க, போதகர் விசுவாசிகள் என்ன பண்றாரு? பழி வாங்குறார். ஆக்சுவலா இது கிறிஸ்தவத்துல இது இருக்கவே கூடாது. பழி வாங்குவது உலகத்தினுடைய பழக்க வழக்கம், அது நம்முடைய பழக்க வழக்கம் கிடையாது. இப்போ இந்த பவுல் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை, எதை செய்யணும்னு சொல்றாரோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றாரோ அதை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இப்படி நாம் நடந்து கொண்டோமானால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. நீங்க பழிக்கு பழி வாங்கலனா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலன்னு அர்த்தம். பழிக்கு பழி வாங்குறீங்கன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாரு, தீமையை நன்மையினால் என்ன பண்ணணுமா? வெல்ல வேண்டும். அப்படின்னா என்ன? தீமை கிட்ட நீங்க தோத்துறக்கூடாது. அப்படின்னா என்ன? நீங்க தீமை செய்றீங்கன்னா நீங்க தீமை கிட்ட என்ன பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்? தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க தீமை கிட்ட தோக்க கூடாது. தீமையை
நன்மையினால் என்ன பண்ணணுமா? ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அடுத்த பகுதி 13வது அதிகாரம். இதுலயும் அதேதான், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்ற தலைப்புல தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னா வேற என்னெல்லாம் செய்யணும்? 13ஆம் அதிகாரத்துல என்னெல்லாம் செய்யணும்னு அவர் சொல்லி இருக்கிறார். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோமாபுரியில நடக்கக்கூடிய ஒரு காரியம். பின்னடியத்தை மறுபடியும் சொல்றேன், 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில மக்கள் இருக்கிறாங்க. ரோமாபுரியில உலகத்துல சமுதாயத்துல மக்கள் வாழ்றாங்க. இப்ப திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு உபத்திரவம் வருகிறது. கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ உபத்திரவம் யாரால வருது? யூதர்களால வருது. உபத்திரவம் யாரால வருது? ரோமர்களால வருது. ரோம அரசர், ரோம சேவகர்கள், ரோம அதிகாரிகள் யாரை உபத்திரவப்படுத்துறாங்க? கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டாலும் நமக்கு என்ன வருது? சில இடங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு என்ன வருது? உபத்திரவம் வருது. யாரால வருது? அதிகாரத்துல இருக்கிறவங்க மூலமா என்ன வருது? உபத்திரவம் வருகிறது. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? கிறிஸ்தவர்களை ஒடுக்க நினைக்கிறார்கள், கிறிஸ்தவர்களை துன்புறுத்த நினைக்கிறார்கள். அதே மாதிரி கிறிஸ்தவ வெறுப்புடையவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? கிறிஸ்தவத்தை ஒடுக்குகிறார்கள், கிறிஸ்தவத்தை துன்புறுத்துகிறார்கள். இப்போ ஒரு சில கிறிஸ்தவத்துக்கு எதிரானவங்க அதிகாரத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? தூஷிப்போம், அவங்கள நம்ம சபிப்போம், அல்லது அவங்க சொல்லக்கூடிய சில சட்டத்திட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க இருக்கிறது? 1ஆம் நூற்றாண்டுல இருக்கிறது. திருச்சபை மக்கள் அப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறாங்க. எந்த அதிகாரத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை என்ன பண்றாங்க? துன்பப்படுத்துறாங்க, நம்மளை உபத்திரவப்படுத்துறாங்க, நம்மளை கொல்றாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்போ பவுல் என்ன சொல்ல வராரு? இந்த 13ஆம் அதிகாரத்துல அதிகாரங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். நீங்க பாருங்க, 1வது வசனத்தை வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். சோ அப்படின்னா பொதுவா என்ன சொல்றாரு? எந்த மனுஷனும் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்சபையில் இருக்கக்கூடிய யாரானாலும், ஆண்களானாலும் பெண்களானாலும், அவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்ப மேலான அதிகாரம் என்று சொல்லும் போது, இப்ப நம்ம இந்த சபையில எடுத்துக்குவோம். சபையில உங்க எல்லாருக்கும் மேலான அதிகாரி யார்? சொல்லுங்க. சபையில யார் உங்களுக்கு மேலான அதிகாரி? திருச்சபை போதகர். சரி, அப்போ சபை என்று வரும்போது திருச்சபை போதகருக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். சோ போதகர் என்று சொன்னா போதகரும் போதகருடைய மனைவியும் சேர்த்துதான். சிலருடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்னா, பாஸ்டர் சொன்னா மட்டும்தான் செய்வேன், பாஸ்டர் அம்மா சொன்னா என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்ப நீங்க பாஸ்டர் அம்மா சொன்னா செய்ய மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் என்ன பண்றீங்க? பிரிச்சு பாக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ வேத வசனம் சொல்லுது, கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்களா, பிரிஞ்சு இருக்கிறாங்களா? ஒன்னா இருக்கிறாங்க. அப்ப பாஸ்டர் அப்படின்னு சொன்னா பாஸ்டருடைய மனைவியும் அதுல என்ன பண்ணப்படுறாங்க? சேர்க்கப்படுறாங்க. அப்போ 2 பேருக்கும் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. இதுல யார் சொன்னாலும் நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, குடும்பத்துல யார் அதிகாரி? குடும்பத்துல அதிகாரி யார்? கணவன் குடும்பத்துல என்னவா இருக்கிறார்? அதிகாரியா இருக்கிறார். அப்போ கணவன் ரட்சிக்கப்பட்டவராய் இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவராய் இருந்தாலும் கணவருடைய அதிகாரத்திற்கு ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அப்புறம் பிள்ளைகளுக்கு இருங்க, பிள்ளைகளுக்கு யார் அதிகாரி? தாய் தகப்பன். தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் பிள்ளைகள் அந்த தாய் தகப்பன் என்ற அதிகாரத்துக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? கீழ்பட்டு இருக்கிறீங்க. தாய் தகப்பன் சொல்லுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும்.
இந்த உலகத்திலேயே எல்லா பிள்ளைகளும் கேட்டுக்கோங்க, இந்த உலகத்திலேயே உங்களுடைய பெற்றோரை விட உங்களை அதிகமாய் நேசிப்பவர் யாருமே இல்லை. இந்த உலகத்திலேயே உங்கள் பெற்றோரை தவிர உங்கள் மேல் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறவர் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. ஆகவே பிள்ளைகள், குழந்தைகள் நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும், யாருக்கு கீழ்ப்படியணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இப்ப பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒண்ணு சொல்றாங்கன்னா, நல்லதுக்கு, உங்களுடைய நல்லதுக்கு சொல்றாங்களா, உங்களுடைய கெட்டதுக்கு சொல்றாங்களா? சொல்லுங்க. உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு யார் அதிகாரி? உங்களுடைய பேரண்ட்ஸ். உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல யார் உங்களுக்கு அதிகாரி? உங்களுடைய ஓனர் உங்களுக்கு அதிகாரி. அவர் ரட்சிக்கப்பட்டவரா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவரா இருக்கலாம். நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல உங்களுக்கு மேல ஒரு சூப்பர்வைசர் இருக்கலாம், உங்களுக்கு மேல ஒரு சீனியர் மேனேஜர் இருக்கலாம், உங்களுக்கு மேல ஒரு ஜிஎம் இருக்கலாம், உங்களுக்கு மேல ஒரு பிரின்சிபல் இருக்கலாம், உங்களுக்கு மேல ஒரு டீம் லீடர் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மேல ஒரு மூத்த அதிகாரி இருக்கலாம். அவர் யாரா இருந்தாலும், ஒருவேளை அவர் உங்களை கொடுமைப்படுத்துறவரா இருந்தாலும், அவருடைய அதிகாரத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அந்த அதிகாரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து முறுமுறுத்து நீங்க முரட்டாட்டமா என்ன பண்ணக்கூடாது? செயல்படக்கூடாது. ஏன்னா வேத வசனம் அதை தான் நமக்கு என்ன பண்ணுகிறது? கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சோ எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். சரி, ஏன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்? கேள்வி நீங்க கேட்கலாம், ஏங்க நான் கீழ்ப்படியணும்? ஏன் இவர் இப்படி நடக்கிறார், அவர் அப்படி நடக்கிறாரு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீங்க நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனா ஏன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா, முதல் தொடர்ந்து வாசிப்போம். ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அல்லேலூயா. சோ ஒரு அதிகாரம் இருக்குதுன்னா அது யாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் வாசிங்க, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ உங்களுக்கு மேல ஒருத்தர் டீச்சரா இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நியமிச்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு மேல ஒருத்தர் சூப்பர்வைசரா இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நியமிச்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு மேல ஒரு மேனேஜர் இருக்கணும், உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கணும், உங்களுக்கு மேல ஒரு ஓனர் இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நியமித்து வைத்தபடினாலே அந்த அதிகாரத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்ப இந்த உலகத்துல எடுத்துக்கோங்க, உலக மக்கள் அவங்க சில பிடித்த அதிகாரிகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத அதிகாரிகளுக்கு என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அதிகாரி சொல்றது என்ன பண்ண மாட்டாங்க? கேட்கவே மாட்டாங்க. இது உலகத்து மக்கள் செய்வது. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்படின்னா தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? இப்ப அந்த அதிகாரி உங்களை ஒரு தவறு செய்ய சொல்றாருன்னா நீங்க என்ன சொல்லலாம்? சார், சாரி சார், நான் இந்த தப்பை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ அதிகாரத்துக்கு கீழ்ப்படினோம். அதே நேரத்துல அந்த அதிகாரி நம்மை ஒரு தப்பு செய்ய சொன்னா அந்த தப்பு நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ நம்ம அமைதலா சாஃப்டா சொல்லணும், ஐயா இது தவறு ஐயா, என் மனசாட்சிக்கு இது என்ன பண்ணாது, ஒத்து வராது, நான் இதை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்லணும். அல்லேலூயா. ஆனா அதிகாரத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சரி, அடுத்தது வாசிப்போம். 2வது வசனம். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்போ ஏன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா, நீங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலனா நீங்க தேவனுடைய நியமத்துக்கு என்ன பண்றீங்களா? எதிர்த்து நிற்கிறீங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே பாடல்ல பாடும்போது சொன்னேன், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் யாரு? இயேசு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் யாரு? இயேசுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த அதிகாரி தான் இன்னொரு அதிகாரிய நமக்கு என்னவா வச்சிருக்கிறாரு?
அதிகாரியா வச்சிருக்கிறார். அதனால ஆண்டவருடைய சித்தத்தின் இல்லாமல் இந்த அதிகாரி நமக்கு அதிகாரியா என்ன பண்ணல, வரல. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு மேல இருக்கிற அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க கூடாது. அல்லேலூயா. ஏன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்? ஏன்னா அது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது. அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்றோமானால் யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம் அர்த்தம்? தேவனுக்கே எதிர்த்து நிற்கிறோம் என்ற அர்த்தம். அதனால அதிகாரத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு எதிர்த்து என்ன பண்ணக்கூடாது? நிக்க கூடாது. சிலர் சொல்வாங்க உலகத்துல, கடவுளே எதிர்த்து வந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? எதிர்த்து நிற்பேன். நீ சொல்றதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு உலகத்துல சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார்? நியமித்திருக்கிறார். நாம் கடவுளுக்கு எதிர்த்து நிற்க கூடாது. ஆகவே அதிகாரத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். எப்படிப்பட்ட அதிகாரி? உங்களை கொடுமைப்படுத்துற அதிகாரி. எப்படிப்பட்ட அதிகாரி? உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிற அதிகாரி. எப்படிப்பட்ட அதிகாரி? உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற அதிகாரி. ஆனாலும் அந்த அதிகாரத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படினோம். ஏனால் அது தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்குது? நியமிக்கப்பட்டிருக்கு. ராமேன் சொல்லலாமா? சரி, அப்புறம் பாருங்க. அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஏன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்? நீங்க உங்களுக்கு ஆக்கினி என்ன பண்ணக்கூடாது? வருவித்துக் கொள்ளக்கூடாது. நீங்க நித்திய ஜீவனை என்ன பண்ணணும்? சுதந்திரித்துக் கொள்ளணும். உங்களுக்கு நீங்களே தண்டனை என்ன பண்ணக்கூடாது? ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதனால அதிகாரிக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்தது, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். உங்களுடைய அதிகாரி மோசமானவராக இருந்தாலுமே நீங்க தப்பு செஞ்சாதான் உங்களை என்ன பண்ணுவாரு? அவர் மோசமா நடந்துக்குவார். நீங்க நல்லது செஞ்சா அவர் மோசமா என்ன பண்ண போறதில்ல, நடந்து கொள்ள போகிறதில்ல. அப்புறம் ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய். மறுபடியும் பவுல் எங்க வந்து நிற்கிறாரு? என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. நாம் நன்மை செய்தால் அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒழுங்காக வேலை செய்தால் எந்த அதிகாரியா இருந்தாலும் அந்த அதிகாரிக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவாங்க, மடியில கனம் இருந்தாதான் வழியில என்ன இருக்கும்? பயம் இருக்கும். ஏன் மடியில கனம்ன்றாங்க? சொல்லுங்களேன். அந்த காலத்துல பணம், தங்கம் எல்லாமே எங்க தான் கட்டி போவாங்க? மடியில தான். வேஷ்டியில ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி மடியில கட்டி நல்லா வேஷ்டியில இறுக்கி கட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி சாலையில என்ன பண்ணுவாங்க? ஒரு மடி மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் உள்ள வச்சு என்ன பண்ணுவாங்க? இடுப்புல சொருவிட்டு போய். ஏன்னா பர்ஸோ பேகோ எதுவுமே அந்த காலத்துல கிடையாது. அதனால மடியை கனமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காசு, பணம், நகை எல்லாம் எங்க இருக்குது? இங்க இருக்குது. அப்பதான் அது நம்ம கரெக்டா இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும். அப்ப வழியில பயம்னா என்ன? வழியில என்ன, யார் வருவா? திருடங்க வருவாங்க, கொள்ளையர்கள் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க? பிரயாணப்பட்டு போறவங்கள வழிபறி பண்ணுவாங்க. முன்னாடிலாம் நடக்கும், இப்போ எல்லாம் இல்ல. முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோடெல்லாம் எப்படி இருக்கும்? ஒத்த ரோடு தான். ஒரே ரோட்ல தான் பஸ், போற பஸ் வர்ற பஸ் எல்லாம் போகும். இந்த ரோட்ல அங்கங்க என்ன இருக்காது? லைட் இருக்காது. மரங்களா தான் இருக்கும், புதர்களா இருக்கும். நிறைய இடங்கள்ல இந்த இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன் கனெக்ஷன் கிடையாது. டக்கு டக்குன்னு தகவல் சொல்ல முடியாது. சிசிடிவி கிடையாது. அப்போ இருட்டுகள்ல என்ன பண்ணுவாங்க? கார் கண்ணாடியில முட்டை அடிப்பாங்க. முட்டை அடிச்சு காரை மடக்கி அங்க காருக்குள்ள இருக்கிறவங்க கத்தி நீட்டி நகையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பறிப்பாங்க. லாரிகள்ல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் திருடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கொள்ளையர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ இங்க என்ன சொல்றாரு? நீ நன்மை செய்தால் நீ எந்த அதிகாரிக்கும் என்ன பண்ண வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை. ஆனா நீ தீமை செய்கிறவனாய் இருப்பாயானால், உன் வேலையிலே நீ உண்மை இல்லாதவனாய் இருப்பாயானால், நீ அல்லது அக்கிரமம் செய்கிறவனாய் அநியாயம் செய்கிறவனாய் இருப்பாயானால், நீ உன் அதிகாரிக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும்? பயப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா அதிகாரிகள் நன்மை செய்கிறவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. தீமை செய்கிறவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாங்க?
பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எதனால உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகுமா? நன்மை செய்தால் நமக்கு என்ன உண்டாகும்? புகழ்ச்சி உண்டாகும். அப்புறம் இங்க என்ன சொல்றாரு? அதிகாரி தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். ஏன் அதிகாரி கீழ்ப்படியணும்? ஏன்னா அவர் யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். ஊழியக்காரன் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய வேலைக்காரன். ஆண்டவர் தான் அவர் என்ன வச்சிருக்கிறாராம்? வேலைக்கு வச்சிருக்கிறாராம். எதுக்கு? நமக்கு அதிகாரியா ஆண்டவர் அவரை என்ன பண்ணியிருக்கிறாரு? வேலைக்கு வச்சிருக்கிறார். அதனால அந்த அதிகாரிக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் நன்மை செய்தால் நமக்கு அந்த அதிகாரி மூலமா என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும். அந்த அதிகாரி தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரு பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. அதிகாரிகள் யார்? தேவ ஊழியக்காரர்கள், தேவ வேலைக்காரர்கள். ஆகவே நாம் அதிகாரிகளுக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது 5வதாக, ஆகையால் நீங்கள் கோபாக்கினின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கோபாக்கினேனா என்ன? அதிகாரி மூலமா எனக்கு தண்டனை வரப்போகுதுன்றதுக்காக பயந்து கீழ்ப்படுகிறதல்ல. மனசாட்சி என்ன? மனசாட்சி ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரத்துக்கு கீழ்ப்படி என்று சொல்லுகிறது. ஆகவே என்னுடைய மனசாட்சிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அதிகாரத்துக்கு என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிந்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். டாக்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுமா? டாக்ஸ் கொடுக்கணும். ரெவென்யூ கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணும்? ரெவென்யூ கொடுக்கணும். யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்கணும். யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பயப்படணும். சிலர் சொல்லுவாங்க, நான் யாருக்குமே என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஆனா ஆண்டவர் சிலரை நமக்கு மேல அதிகாரியா என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். யார் யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும்? பயந்தாகணும். யாரை கனம் பண்ணணுமோ அவங்கள என்ன பண்ணி ஆகணும்? கனம் பண்ணணும். சிலருக்கு என்ன இதுனா, அவங்கெல்லாம் உலகத்தார், அவங்கெல்லாம் பாவிகள், அவங்கெல்லாம் அக்கிரமக்காரர், அதனால நான் எதுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நான் எதுக்கு அவங்களுக்கு கனம் கொடுக்கணும் நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம இதுல வாசித்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அவங்கெல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய வேலைக்காரர்கள். அவங்க எப்படிப்பட்ட மனிதனா இருக்கலாம்? நல்ல குணசாலியா இருக்கலாம், கெட்ட குணம் உள்ளவர்களா இருக்கலாம், நீதியா நடக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல அநீதியா நடக்கிறவங்களா இருக்கலாம், மோசமான நபர்களா இருக்கலாம், நல்ல நபர்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா நாம் அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அவர்களுக்கு பயப்பட வேண்டும். அவர்களை கனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்கள்? நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுலயே நமக்கு நேரம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு குறிப்பு இருக்கிறது. அதை நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்? தொடருவோம். நமக்கு திருவிருந்து இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? மேலான அதிகாரத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய. வீட்டுல கணவர், பெற்றோர், சபை போதகர், வேலை செய்யற இடத்துல நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், படிக்கிற இடத்துல நமக்கு மேல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பிரின்சிபல், டீச்சர்ஸ், அல்லது நம்ம எங்க இருந்தாலும் நமக்கு மேல யாரை ஆண்டவர் நியமித்திருக்கிறாரோ அவர்களுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அவர்களுக்கு யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்?
பயப்பட வேண்டும். யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கனத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.